பசுமை செஞ்சலாம் கொடுங்க. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த இயற்கை விவசாயினா ராமலிங்க ஐயாவோட பண்ணை தான் பார்க்க போறோம். போன வீட்டிலே சொல்லியிருப்பேன். கோவா வீணா போன அந்த பாலை வந்து பிடிச்சி இயற்கை உரங்கள் தயார் பண்ணாரு அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு பண்ணைக்கு தேவையான இயற்கை உரங்களும் செலவில்லாம தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன பண்றாருன்னா, இயற்கை உரங்களை 2 விதமா கொடுக்கலாங்க. ஒண்ணு வந்து தரைவழியா கொடுக்கலாம், இன்னொன்று வந்து இடைவெளியா கொடுக்கலாம். 2மே நல்லதுன்றாரு. இவர் வந்து தரைவழியாவும் கொடுக்குறாரு, பயிர்களுக்கு இடைவெளியாவும் கொடுத்தா இன்னும் நல்ல பணம் தெரியும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, ஏன்னா இப்போ ஆட்கள் பிரச்சனை நிறைய போச்சு. அதனால இவரே வந்து ஒரு மோட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வந்து பெட்ரோல் இல்லாம வந்து மின்சாரத்துல இயங்கக்கூடிய மோட்டர் ஒன்று கண்டுபிடிச்சு அது வழியா வந்து இயற்கை உரங்களை வந்து பயிருக்கு அடியிலையும் கொடுக்குறாரு, இலைவழியாவும் தெளிக்கிறாரு. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடியோடமா கொடுக்கறது பெஸ்ட்டா, இலைவழியா குடிக்கிறது பெஸ்ட்டா அப்படின்னு பல கேள்வி நம்ம அது கேட்டோம். அதுக்கு அவர் பலவிதமான பதில்கள் சொல்லியிருக்காரு. அவர் புதுசா மோட்டர் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காருனால அந்த மோட்டர் போக இன்னும் வித்தியாசமா இருக்குங்க. ஆட்கள் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு வேற வழி இல்லாம வேலைகள் பண்றாரு. அது பெட்ரோல் இல்லைங்க, முழுக்க முழுக்க வந்து மின்சாரத்துல தான் இயங்குது. மின்சார பிரச்சனை தான் நான் சோலார் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றாரு. எதுவுமே வந்து குறைஞ்ச செலவுல கொஞ்சம் வேலையை எடுத்து கொஞ்சம் மனக்கட்டு பண்றதுனால தான் அவர் பண்ணி வந்து இவ்வளவு லாபமா பண்ணிட்டு இருக்காரு. நானே பேசிட்டு இருக்கேன்ல, அவர் வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். நம்ம உங்க 14 ஏக்கர் பண்ண நம்ம பாத்துருந்தோம். சரி சார். அதுக்கெல்லாம் தண்ணி எப்படி பாய்ச்சிட்டு இருக்கீங்க? தண்ணினா பைப் லைன் தான் சார். சொட்டு இருக்கு, சொட்டு இருக்குது, மடப்பாய்ச்சல் இருக்கு சார். எது பெஸ்ட் நினைக்கிறீங்க? இப்போ வந்து இயற்கைக்கு பார்த்தா எனக்கு இந்த நம்ம அவங்க வந்து நான் இதில் வந்து ஆள் பற்றாக்குறை தான் சொட்டுன்னு வந்தோம், தண்ணி குறையாது சொட்டுன்னு வந்தோம். நம்ம தண்ணி இருக்குது, தண்ணி கண்ட்ரோல் ஆகும் போது இந்த இயற்கை உரம் விடும்போது தான் இந்த இயற்கை உரம் விடுறதால நம்ம வந்து உரத்தை குறைக்கணும், தண்ணியை குறைக்கின்றதால சொட்டுன்னு போகணும். ஆனால் நம்மக்கிட்ட இயற்கை உரம் வந்துட்ட பிறகு அவரே ஈஸியாக கிடைக்கும் போது நிலத்துக்கு ஈஸியாக விடலாம்னா அவரையான தண்ணி விடுறதால தான் எனக்கு நல்லதாக தெரியுது. சொட்டு இருக்குது. அதாவது அப்போ சொட்டு காரணம் சொல்லணும் பாருங்க. உரம் திட்டமாக விடலாம், 100 கிலோ உரம் போடுறது அதில் ட்ரிப்பில் போட்டோம்னா உரம் குறையும், மருந்து குறையும், ஆள் செலவு குறையின்றாளுங்க. இப்போ தான் மழையிலே நம்ம தண்ணியிலே விடும்போது இந்த சாணம் வந்து சாணம் ஃப்ரீயாக கிடைக்குது, கோமியம் ஃப்ரீயாக கிடைக்குது, சில இயற்கை உரம் ஒன்று கிடைக்குது. அப்படின்னும் போது நீங்கள் நான் அதெல்லாம் சொட்டு எழுதி பண்ணி அதையும் பயன்படுத்துகிறேன். தண்ணிக்கு மட்டும் தான் பயன்படுத்துகிறேன். அதில் உரமும் அதுவும் என்ன விடலை, சொட்டுன விடல. காரணம்னா நம்ம உரமே பயன்படுத்து, உரமே அது தண்ணி தேவை. நம்ம வாய்க்கால பாயுதல்ல, நம்ம வெளியே போகிறோம், அது வடிகட்டுறது சிரமம் சார். சொன்னாங்க வடிகட்டி மாட்டிக்கும் போய் தொலை அடைப்போம். ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ண விடாது. அந்த வாழ்வு மூடினோம், தண்ணி மட்டும் விட்டுரும். ஆள் பச்சை குறைக்க தண்ணி பாய்ச்சி சார், அது ஊறிடும், நிலம் ஊறிடும், தண்ணியும் குறையும், மோட்டார் செலவு குறையும். அதுக்கு ட்ரிப்பு தேவை, அதையும் பயன்படுத்துகிறோம். சாதாரண மடவாய் இது சர்வீஸ் பைப்பில் விட்டு ஓப்பனில் விட்டு ஜீவாமல் இயற்கை போடுறோம். இயற்கை உரம் வடிகட்டின்றதோட அது மண்ணும் எப்படி வேணும் குப்பை கூடயும் போகலாம். அதனால வந்து அதையும் வச்சிருக்கணும், சொட்டுன்னு வச்சிடணும். இந்த வாழ்வு மூணுனா பைபாஸ் பைப் இருக்கு பாருங்க. இது மோட்டார்னா இப்போ மருந்து ஸ்ப்ரே பண்றாங்கல்ல, நான் ரெடி பண்ணேன் சார். இது வந்து ஸ்ப்ரே மேலே வந்து ஜீவாமரம் மீனங்கள்லாம் ஸ்ப்ரே பண்ணும்போது, ஆமாம் ஸ்ப்ரே பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா அவாரியாக அடிக்கலாம். அவர்னா நைட்டு 8 தூரம் அடிக்கிறது. வளர்ந்த பயிர் தென்னை மரம், வாழை மரம், அது பண்ணால் கை ஸ்ப்ரே அடிக்க முடியாதுங்க. கம்ப்ரஸ் போட்டு அடிச்சோம்னா பேஷன் முந்திரிலாம் அடிக்கிறாங்கல்ல, அதே ஒரு செஷன் வருது. இது இப்போ 300 அடி அடிக்கும் சார். இது இந்த ஓசை விட்டா இந்த பிரஷன் பம்பில் 300 அடி அடிக்கும். நான் ரெடி பண்ணேன். அதாவது மிஷின் கிடைச்சது ஆல்டர் பண்ணிட்டு மோட்டர் போட்டு. இந்த மோட்டார் எக்ஸ்ட்ரா மோட்டர் சார். இது செட்டாக வருது, கண்டுபிடிச்சி தராங்க. அப்படி செட்டாகவும் தராங்க. நம்ம அப்படி தேவை, நம்மளுக்கு இலவச கண்டு கொடுத்துறாங்க. நம்ம ஒன்றும் விவசாயம் ஒன்றும் பிடிச்சி உள்ள ஒரு ஏன் பண்ணுறேன், விவசாயத்தை பயன்படுத்த அவ்வளோதான். நீ வந்து வீட்டுக்கெல்லாம் பாருங்க சார் பார்க்குறேன், அதை படுத்துகிறோம். இது பெட்ரோல், அது பெட்ரோல் போடணும். இது பெட்ரோல் தேவையில்லை, மின்சாரத்தில் ஓட்டிக்கிறோம். ஆமாம். இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா மின்சாரம் கொடுக்கணும்னா சோலார் போயிடும் சார். நான் சோலாருக்கு போயிட்டோம்னா அது 1 லட்சம். எந்த 24 எந்த நேரம் கரண்ட் இல்லைன்னு அடிக்க தேவையில்லை. சோலாரில் போயிட்டோம்னா இன்னொரு விஷயம்னா சாதாரண மோட்டர் ஓடும், ஒன்றுக்கு சின்ன மோட்டரோட போடும். இதெல்லாம் அடுத்த திட்டம். இதுக்கெல்லாம் டிமாண்ட் வந்தால் இப்போ கரண்ட் ஃப்ரீயாக கிடைக்குது. 500 யூனிட்னா 500 லிட்டர் உடனே எவ்வளோ பெட்ரோல் செலவாகுங்க? 500 லிட்டர்னா 3 மணி நேரம் ஓடுதுன்னா 300 ரூபா செலவு. அந்த 300 ரூபா இதில் வந்து செலவு மிச்சம். ஐயா நான் விவசாயம் செலவு பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் ஒரு வேறு எந்த சிஸ்டம்னு சர்வீஸ் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். மின்சாரம் நம்மளுக்கு கம்மி. இது சார் அது. இது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்து இன்னொரு தண்ணிக்கு ட்ராவல் பண்ணுறது. அந்த மோட்டருங்க. எப்படி அது ஒர்க் ஆகுது? இதை போடுறேன் அப்பா. அங்கே தண்ணி வெளியே போகுது சாருங்க. அவர்கிட்ட தண்ணி வருது,
அந்த தண்ணி அடி பயனில்லை. அதை எடுக்க புட்வால் எடுத்துகிட்டு போகிறேன். வெளி 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 ஏடு ஏடு புட்வால் எங்கே இருக்குது? தீக்காட்டு. இது இதுல இருந்து எந்த நம்மளுக்கு ப்ரெஷர் அந்த பம்பில் ஸ்ப்ரே பண்ணுறோமோ அந்த மீனமா எடுத்து இதாக விட்டுருவோம் சார். இப்போ இது இதை ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறோம். அந்த அந்த தண்ணி இதில் வரணும். முண்டு ஊற்றி எவ்வளோ செலவாகுங்க? அப்புறம் அப்படியே தண்ணியை காட்டிக்கிறது. இல்லை எங்கள் வீடு கட்டு இல்லை அதில் உங்களுக்கு ஒன்றா போகுதுங்க வீடு. இதுலேயே எடுக்கணும் சார். இல்லை இதுலேயே போச்சுன்னா ரொட்டே இப்படி ஆகும். அப்படியே சாப்பிட்டு சாப்பாடு விடலாம். இப்போ இது எடுத்து அதில் விட்டேன் சார். இந்த புட்வால் எடுத்து அதில் போட்டோம்னா இதை எடுத்து அங்கே போட்டு அதில் இதை வரேன் அதில் போட டக்குன்னு போட யார் வாங்கினதா பழக்கப்பட்ட மறந்துட்டாங்க. நம்மளால 3 மாதம் இங்கே வெளியே போட்டார். இருவா பைப்பு தூக்கு இந்த பைப்பு தூக்கு கொஞ்சம் ஏப்பா இல்லை போதும் கொஞ்சம் தேசம் தூக்க. இப்போ என்ன பண்ணுங்க அதுல டிராவல் இதில் பண்ணுது. அது ஜீவாமிர்தம். இது மீன் அமிலம் புரியுதுங்களா? இதெல்லாம் நம்மளா கண்டினியூ மிக்ஸ் ஆகி போகுது. அதில் ஒரு 50 லிட்டரு மீன் 50 லிட்டரு பெட்டின்னு போச்சுன்னா ஆட்டு நேரத்துக்கு விடலாம். விடுறாங்க. இந்த பைப் எடுத்து போய் இதை விடுறாங்கல்ல, இது எங்கே எடுக்குதுங்க? இது எங்கே வருதுங்களா? இதுதான் போரில் விடுறதா மழையை தண்ணி இறக்கிற விட்டோன்னு அங்கே இறக்கணும் வச்சுங்க. அதில் விட்டோன்னா இந்த அளவு ஓடனா போதும். புரியுங்களாப்பா? இதை ஃபுல் பண்ணிடுறோம். இது பண்ணி அந்த மோட்டை நிறுத்திடுறோம். மோட்டை நிறுத்திட்ட பிறகு இது ஸ்ப்ரே போகுது பாருங்க, அடிக்க போகுது. அதை ஆஃப் பண்ணுது பாருங்க. இது ஆஃப் பண்ணியாச்சு. இது ஸ்ப்ரே போகுது அங்கே பார்த்தோம் அதுக்கு போகுது. இது வந்து ஓப்பனில் போகுது. இது மடாய்க்கு போடுது. இந்த மடையில் ஓடலாம். ஒரு 4 மணி ஓடும். 4 மணி பாயும். ஒரே இப்போ அந்த தண்ணி மொண்டு ஊற்றனா ஆளுனா அந்த ஆள் செலவு. முதல்ல கொஞ்சம் வச்சு பார்த்தேன். இது ஒன்று ஒன்றா போயிட்டு இதையும் தூக்க போகிறோம். இப்போ இதையும் வந்து இந்த கேனே வேலை கிடையாது. இங்கே ஒரு பெரிய வீடு கட்டுறோம். வீடு கட்டம் பெரிய தொட்டி போடுறோம் சாருங்க. இவர் வந்தாருன்னா நறுக்கிற வேலை நடக்கூடாது. வண்டியில் வெட்டி போட்டோமா கட்டையா வேப்பம் ஒரு கட்டு எருங்க கட்டு நீச்சல் கட்டு போட்டு அப்படியே போட்டு வாரி போட்டு அப்படியே தொழில் வாரி போட வேண்டியதான். மெத்தட போயிட்டு அங்கே மேலேருந்து ஒவ்வொரு பிள்ளை இந்த தண்ணி முன்னா அங்கே இறக்கிய தண்ணி அந்த போர் தண்ணி போய் மேலே விழும் சார். இதன் பைப் மேலே விழும், இதன் பைப் வெளியே போகும். அது பார்த்துக்கோம். இவருக்கு இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். அப்போ அதுக்கு அந்த வேலை கிடையாது. அது இங்கே கருத்தில் வரணும் சாருங்க. அதே இது மண்புழு பார்க்க போட்டீங்களா? இதுலாமாப்பா இது பார்த்துட்டீங்க சாருங்க. இது நடைமுறை தான். இது ஒவ்வொரு விவசாயம் செஞ்சானா அவன் எங்கேயும் போகணும். ஐயோ எப்படி என்ன ஒன்றையும் சாணி எடுக்கிற முதல்ல கொஞ்சம் என்ன முடியாதுப்பா அவனுக்கு ஆளுக்கு இதுப்பா சொல்லுவான். ஆள் செட்டிங் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்தால் ஆட்டோமேட்டிக்காக போகும். நீ 10,000 உரம் எடுத்து 1000 செலவு பண்ணது இல்லையா? இவர் இருக்காரு, அவர் என்ன கொடுக்கணும்? அவர் உடம்பு நீ இன்னும் இவர் சேஃப்டி பண்ணணும். இந்த வரி சீப்பா செய்யும். அப்போ ஒன்றும் வேலை கிடையாது. இப்போ மம்முட்டி வேலை கிடையாது. பார்த்தீங்களா? பரப்பு வாய்க்காய்க்கெல்லாம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒரே மாடையாக போடுப்பா. இப்படி செஞ்சால் அவருக்கு ஃப்ரீ ஆகலாம். இந்த மாதிரிலாம் இப்போ லேபர் விவசாய வேலை ஆள் இல்லை. 100 நாள் வேலை ஒரு தடை. அது எதுக்கு செஞ்சாங்களோ அவங்களுக்கு மேலே அக்கௌண்ட்டில் பணத்தை போடலாம். ஏன் குறிக்கோளை நேராக அக்கௌண்ட்டில் போட்டப்போ வேலை செய்யப்பான்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துருவோம். நம்ம பிள்ளையா தான் விடுவாங்களா? இப்போ நீங்கள் வந்து ரீசாருங்க, நான் இருக்கிறேன். நீ எதுக்கு வந்து நான் எதுக்கு வந்து எல்லாம் பணம் தானே. இது வந்து பணம் நான் உட்காந்து அந்த வேலைக்கு போகாத பணம் தானே நான் கொடுப்பானா? நம்ம பிள்ளைக்கு கொடுப்போமா? இது கவர்மெண்ட் செய்கிறது எனக்கு தவறாக தெரியும். நீ அவன் வீட்டுக்கு வேலை கொடு. இவ்வளோதான் சார். இப்போ அதே போச்சுங்களா? ஃபுல்லாகி போச்சுங்களா? நான் இங்கேருந்து முன்னே இதை ஊற்றி அதை ஊற்றி மேலே ஊற்றி டேரெக்டாக அனுப்பிவிடும். சார் நன்றி சார், நன்றி. இதில் ஏன் தவறு குற்றது இருந்தால் ஸ்பீட் என்கிட்ட ஸ்பீடு உண்டு சார். கொஞ்சம் அந்த ஸ்பீடில் தவறு மன்னிக்கும். அவ்வளோதான்.